ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன கேம் விளாட போகிறோம் அப்படின்னா, என்ன கேமு? அதுவா, ஸ்கூல் பாய் ரன்னவே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் நம்ம விளாட போகிறோம். இந்த கேம் பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஸ்கூல்லேருந்து வருவான். பட் விளையாட வெளில போகும்போது அவங்க அப்பா அம்மா விடமாட்டாங்க. அதுலேருந்து எப்படி போகிறோன்றத கதையே வாங்க பார்க்கலாம். கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உனக்கு அதெல்லாம் செட் ஆகுன்ற எனக்காக ஆகாது. என்னென்ன பேசிகிட்டு இருந்த கேப்பில் நீ ஓடுற. சரி வாங்க கேம்குள்ளே போகலாம். பாத்தியா என்னைய மாதிரி எவ்வளோ படிப்பாளியாக எப்படி சிஸ்டமில் உட்காந்து படிச்சுட்ருக்கான்ட்டு. ஆமாம்மா, நீ தானே படிப்பாளி, அதான் தெரியுது பார்த்தாலே. எவன்டா அது அங்கேருந்து கூப்பிட்றது? தலை வா தலை, என்ன தலை உட்காந்து படிக்கிற? அதாவது இப்போ என்னென்னா, அவன் அவங்க அம்மாட்ட பெர்மிஷன் கேட்குறான். பட் அவங்க அம்மா மூஞ்சியில் அடித்தா மாதிரி உனக்கு ஹோம்ஒர்க் இருக்குல்ல அப்படின்ட்டாங்க. ஒரே அசிங்கமாக போச்சு குமாரே. இது மட்டுமா, அவங்க அம்மா ஜேர்னல் கார்டு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அது ஏன் கேட்குறீங்க, ஒரே தலைக்குனிவாக போச்சு. என்னடா மிஸ்பிஹேவ்லாம் பண்ணுவான் போலையே கிளாஸில். ஆமாம், எல்லோரும் ஒன்றை மாதிரி தானே இருப்பாங்க சேட்டை பிடிச்சிட்டு. அவன் ஏதோ படிப்பாளியாக இருப்பான் போல், நீ அதுக்கு மேலே இருக்க. பாவம், அவங்க அம்மா ரொம்ப கொடூரமாக திட்டுறாங்க வேறு. அவன் பாவமாக இருக்கு. டே யாரா நீ? நீ தான் ஃப்ரெண்டா? ஓடி போயிடு, நீ என் பிள்ளைகிட்ட வராது அப்படின்னு அவங்க அம்மா வரட்டிட்டு ஓடிச்சு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்மாவோ? உன்னையெல்லாம் இப்படி போட்டு வெளுத்து வாங்கியிருக்கணுன்ற. நான்லாம் எவ்வளோ படிப்பாளி தெரியுமா? ஐயோ, என்னை விட நீ ரொம்ப கம்மி தான். ஓ அப்படியா? சரி, இந்த கேமில் பார்த்துடலாமே. அதையும் பார்க்கத்தானே போகிறோம், வா வா. சரி, இப்போ கேம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி எஸ்கேப் ஆகணும்னு தான் பார்க்கணும். அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது ஏதோ அங்கிட்ட ஏதோ ஆரோ காட்டிக்கிட்டே இருக்கே. ஆரோ காட்டிச்சுன்னா போக வேண்டியதானே, பேசிக்கிட்டே இருக்கிறேன். அட இரு, பொறுமையாக தானே எல்லாமே பண்ண முடியும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு, எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம எப்படி எஸ்கேப் ஆகணும்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். நீ என்ன மேலே குடியிற கீழே குடியிற, என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியலையே. பொறு, அதுதான் எனக்குமே தெரில. ஓகே, நம்மளுக்கு ஒரு டார்ச் கிடச்சிருக்கு. இது எதுக்கு? நைட்டில் லைட் அடிச்சுக்கவா? ஆமாம், உன் தலையில் அடிச்சுக்கோ. இது இந்த கேமில் ஏதாவது ஒரு இதாக இருக்கும். அது நம்ம போக போக தான் பார்க்க முடியும். ஓ அப்படியா? எதுவுமே தெரியாமல் கேமில் நானும் வரேன்ட்டு சொல்லிட்டு வந்துட வேண்டியது. ஆனால் என்ன பர்பஸ்க்கு வந்தோம்னே உனக்கும் தெரியாது, கூட வச்சுருக்கிறேன் எனக்கும் தெரியல. சரி, பேசுனது போதும், வச்சுட்டு கிளம்பு. சரி ஓகே, பட் அந்த டார்ச்சில் பார்க்கலாம். இப்போதைக்கு அங்கே உள்ளே வச்சுருக்கேன். வெளியில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்க போகிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த ரூம்லேயே சொல்லிடுறாரு. வாட்டர் நீடியட் அங்கே நம்ம தகப்பன பேசிக்கிட்டு இருக்காரியா? சரி, அவர் ஒரு பக்கத்து பேசிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அப்படியே நைஸாக வெளில நகருவோம். சரி, இப்போ எங்கே போகிறது? இரு போகலாம். ஃபஸ்ட்டு கிச்சனை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அங்கே தான் நம்ம அம்மா என்ன நம்மளுக்கு சமைச்சிட்டு இருப்பாங்க காண்டில். சரி ஓகே, அது போகிறதுக்கு முன்னாடி மெயின் டோர் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன் திறக்க நின்றுட்டுருக்குற? மெண்டல், அது லாக்கில் இருக்குது, தெரியுதா இல்லை? அவனுக்கு நீ படித்த கிழிச்சன்னு சொன்னல, மேலே எழுதுறது கண்ணு தெரியல அவனுக்கு. அதெல்லாம் அப்படித்தான், வாய் பேச்சு தான். வெக்கமே இல்லாமல் ஒத்துக்கிறல எல்லாமே. சரி, பேச்சை குறைச்சிட்டு சாவியை தேடு. நீ இரு, சாவி அசால்ட்டாக கிடக்குது. அங்கே இருந்துச்சுல, அது அம்மா கிட்ட இருக்குதுன்ட்டு. அப்புறம் சாவியை தேடினா எங்கிட்ட கிடைக்கும்? அப்புறம் இங்கே என்ன நோண்டிக்கிட்டு இருக்க நீ? சும்மா ஏதாவது இருக்கான்னு பார்க்குறது தான். இப்போ தான் நான் கிச்சனுக்கே போகிறேன். ஓப்பன் பண்ணு மம்மி. ஓ, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த கிச்சன் விண்டோலேருந்து எஸ்கேப் ஆகணுமா. பட் அதுக்கு ஏதாவது ரீசன் வேணும். அதுதான் இப்போ மெயின். பிகாஸ் நம்ம அம்மா வெளில வர சொல்லிட்டு நம்ம கிச்சன் வெளியே எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் இந்த பிளானே. அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது? அவனே எல்லாத்தையும் சொல்கிறான். எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்மோக்கில் விண்டோ ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு விண்டோ வழியாக எஸ்கேப் ஆயிடலாம் ஓப்பன் ஆகிட்டு. இது யார்? நம்ம டேடியா? ஐயோ பார்த்துட்டாரு. கூப்பிட்றாரு, நீ பாட்டு போய்கிட்டு இருக்கிற. சத்த. ஐயோ என்ன பண்ண போகிறாரோ. என்னப்பா அவனை 20 தப்புக்கான போட சொல்கிறாரு? எல்லாம் ஒன்றால தான். நான் ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட கிச்சனில் தானே இருக்கணுன்னு. இது என்னடா கொடுமையாக இருக்குது. 1 2 3. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஸ்கூல்லையே நான் தோப்பு காரணம் போட்டதில்லை தெரியுமா? நமக்கு அதெல்லாம் கை வந்த கலரில் தோப்பு காரணம் நாங்கள் 100 கூட அசால்ட்டாக போடுவோம். நீ போடுவேன், ஆனால் நான் போட மாட்டேன்ல. சரி விடு, ஸ்கூலில் தான் போடல. இங்கேயாவது கேம்லையாவது போட்டு தலை. என்னடா இப்பெல்லாம் என்னடா அவன் 9ல் 3 தானே நிற்கிறான். பாவம், டேடி படிக்கல போல. அங்கே பாரு, 11 நிற்கிறான் போங்க. இது என்னடா எனக்கு சோதனையாக இருக்குது.
ஒருவேளை வீட்டில் இல்லை இங்கே இருக்கிற மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குற மேக்ஸிமம் வீட்டில் யாராவது இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் அதை நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? அட ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் தான். ஏன் ஒரு வழியை முடிச்சிட்டா ஓடு ஓடு ஓடு. என்னடா மறுபடியும் முதல்ல இருந்தா? என்ன டாடி கிரிக்கெட் பார்த்துட்டு ஜாலியாக இருக்காரு, உன்னைய மட்டும் படிப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறது, நான் படிப்பில் கொஞ்சம் வீக்னால அப்படி சொல்லிட்டாங்கோ. இதுக்கு தான் என்னைய மாதிரி படிப்புலேயும் தெளிவாக இருக்கணும், கேம்ஸ்லேயும் தெளிவாக இருக்கணும். ஆமாம், அந்த லட்சணம் தான் இப்போ தெரிஞ்சிச்சுல. சரி சரி விடு விடு, நம்மளோட டாஸ்க்கை பார்ப்போம். வீண் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னையா கபோர்டில் ரெண்டு ட்ரெஸ் தான் இருக்குது. உனக்கு அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க, மூடுவியா நீ? என்ன பேசுகிற? நான் வாடுறவ சொன்னேன், நீ ஏன் தப்பு தப்பாக நினச்சிக்கிற? அது பேச்சு கொஞ்சம் மாறுது. முதல்ல நீ வாயை க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். இந்த புக்கே அந்த கையிலே வச்சுட்ருக்கேன். ஓகே, அடுத்து எங்கே போகிறது இப்போது? நேரம் மறுபடியும் கிச்சனுக்கு இல்லை டாடி கிட்டே போகிறதா? பேசாமல் என்னை ஃபாலோ பண்ணு. நான் உன்னை சேஃபான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். ஈஸியாக வெளியே போயிடலாம், ஃபன் பண்ணலாம், ஜாலி பண்ணலாம். சரி ஓகே, மறுபடியும் எதுக்கு ஓப்பன் பண்ணுற இப்போது? உன்னை மறுபடியும் மாட்டி விடத்தான். இவன் அடங்க மாட்டான் போல். அங்கே அம்மா அழகாக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நம்ம வெளில போகிறது நம்மளுக்கு பிரச்சனையே. அங்கே அப்பா நல்லா கிரிக்கெட் பார்த்துட்டு கத்திக்கிட்டு இருக்க. டோரை க்ளோஸ் பண்ணு. நீ நேரம் என்ன பண்ணுறது? நம்ம ரூமுக்கே போவோமா? ஏன் இங்கிட்ட அங்கிட்ட ஆடிக்கிட்டே இருக்கிற? இப்போ ரூம்குள்ளே என்ன கதை சாத்திட்டு என்ன பண்ண போகிற? நான் மறுபடியும் படிக்கலாம் பிளானில் இருக்கேன். லூசா நீ? இன்னும் படிச்சுட்டு உட்காந்து யாரும் நீ பார்க்க போகிறா? நீ பாட்டுக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அட இரு, அப்பா வர மாதிரி லைட்டாக சவுண்டு கேட்டுச்சு, அதான் படிக்கிற மாதிரி ஆக்ஷன் போட்டுட்ருக்கேன். அதான் நீ என்னடா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் மொத்தமாக வெளில போக முடியாமல் போயிடும். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். சரி ஓகே, இப்போது மூவாயின மாதிரி தெரியுது. அம்மா செடிக்கு தண்ணி ஊற்ற போகிறாங்களாமா. அந்த கேப்பில் நம்ம கிச்சனில் பூந்துருவோமா? சூப்பரு. கிச்சனில் போடுறோம், விண்டோவை திறக்கிறோம், எஸ்கேப் ஆகுறோம். நீ கடைசி மணிக்கு வாயிலே வர சுட்டுட்ரு. ஐயா அப்போ இல்லையா? போக மாட்டோமா? ஏன் அம்மா வந்துட்டாங்க பார்த்தியா? வா போகலாம். கொஞ்சம் அவசரப்படாமல் இரு. அவசரப்பட்டு தான் அப்பா கிட்ட 20 தோப்பு கண்ணா வாங்கினோம். போகிறாங்க அம்மா செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு. போகட்டும் போகட்டும் போகட்டும், செடிக்கு தண்ணி ஊற்றட்டும். என்ன படுத்துட்டாங்க செடியில், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இப்போ வேகமாக டோரை ஓப்பன் பண்ணுறோம், கிச்சனுக்கு போகிறோம். ஓடு ஓடு ஓடு. டோரை திறந்தா சாத்திடணும். இப்போ ஓகே போகலாம். கிச்சன் அம்மா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போன மாதிரி அப்படியே ஓப்பன்லேயே இருக்குது. ஆனால் நீ ஏன் க்ளோஸ் பண்ணி விட்ற? லூசி, நான் க்ளோஸ் பண்ணல, அது அதுவாக க்ளோஸ் ஆகுது. அதுவாக க்ளோஸ் ஆக இங்கே என்ன பேயா இருக்குது? நீ ஆப்ரேட் பண்ண தெரியாமல் ஆப்ரேட் பண்ண அப்படி தான் போகும். ரொம்ப பேசாத, ஃபஸ்ட்டு வேலை முடிப்போம் வா. ஓகே, அம்மா ஏதோ சமைச்சிட்ருக்காங்க, ஸ்மெல்லு தூக்குது. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம புகையை ஜாஸ்திப்படுத்தணும். இப்போ நம்ம ஜாஸ்திப்படுத்திட்டு நம்ம ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டோம், எக்ஸாஸ்ட் ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா புகை உள்ளே தானே இருக்கும். அப்போ கிச்சன் டோர். ஐயோ அம்மா, சத்தியா சத்தியா ஜாலி. நான் அப்போவே சொன்னேன், கேட்டியா? நீ ஆடிக்கிட்டே இருந்தீங்க பாரு, அம்மா தரையை துடைக்க சொல்கிறாங்கடா. அட என்னடா இது உனக்கு அந்த சோதனை? உன் கூட சேர்ந்து நான் தரையை துடைக்க வேண்டிய நிலைமை ஆச்சு. நேரத்துக்கு அந்த என்னோட மொட்டை ஃப்ரெண்டுக்கிட்ட நான் போய் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்திருப்பேன். அதெல்லாம் ஈஸியாக போக விட்டுருவாங்களா அம்மா அப்பா? உனக்குலாம் இதெல்லாம் வேணும். ஏம்மா, சமைக்க தெரிஞ்ச உனக்கு இது க்ளீனாக வச்சுக்கணும்னு தெரியலையாம்மா? அது தெரிஞ்ச உன்னையே இப்போ துடைக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. லூசு பைத்தியமே, தொட நீ. ஆனால் சத்தியமாக நான் இதை எதிர்பார்க்கல. அப்பா என்னடானா தோப்பு கண்ணை போட சொல்கிறாங்க, அம்மா என்னடானா வீடு துடைக்க சொல்கிறாங்க. இனி என்னென்ன பண்ண போகிறேனோ தெரியலையே. நீ என் கூட இருக்கல, இன்னும் நிறையா பண்ண, பார்த்துக்கிட்டே இருமா. என்னடா அம்மா ஒரு மாதிரி தினுசா போஸ் கொடுக்குறாங்க, இன்னும் 2 வேளை எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்களோ? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நீ ஒழுங்காக தொடச்சி கிளம்பு. அது என்ன புகையுது? ஏன் இதை கேட்டு நான் இதுக்கும் வாங்கி கட்டிக்குவா? நீ கொஞ்சம் மூடுறியா? ஓகே, வேலை முடிஞ்சுன்னா நம்ம வெளில போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். செத்துருவ பேசாம இரு. மறுபடியும் முதல்ல இருந்து இது நான் இப்போ எப்படி நான் எஸ்கேப் ஆகுறது? சைலண்டாக எஸ்கேப் ஆனாலும் கண்டுபிடிச்சிட்றாங்க. என்ன அம்மா தோட்டத்தில் காணும்? தெரியாது, நீ தான் சிரிச்சது நினச்சி நான் ஏன் சொல்லணும்? இப்போ உன் பேச்சு நான் கேட்கக்கூடாது. நான் பாட்டுக்கு என் வேலையை நான் பார்த்துட்டே இருக்கணும். பைத்தியம், இப்போ எதுக்கு நீ மறுபடியும் இந்த வாட்சை டார்ச் எடுக்கிற? உளறு. இது லைட்டாக டேர்ன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். இது பார்த்தீங்களா ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலாக அது பேட்ரி விழுன்னு நினச்சேன், பட்டு எப்படி பண்ணாலும் பேட்ரி விழலை. அது என்னன்னு தெரியல எனக்கு. உன் கையில் தானே இருக்கு, வச்சுட்டு கிளம்பு. நீ ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க, அடி வாங்கி சாக போகிற பாரு.
சரி வா கிளம்பி வேலையை பார்க்கலாம். இந்த டைமாவது அப்பா கிட்டேருந்து எஸ்கேப் ஆவியா, அம்மாகிட்டேருந்து எஸ்கேப் ஆவியா? பார்க்கலாம், ட்ரை பண்ணுறேன் எப்படி எஸ்கேப் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த வாட்டி போயிட்டு ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு டோர் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா என்னது அது? கக்கூசு. அட, பாத்ரூம் அப்படின்னு இருக்குல்ல. இது ஏன் இவ்வளோ இருட்டாக இருக்குது? எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு இருக்கும், போக போக தெரிஞ்சுக்கலாம். பட் இங்கே ஏதாவது பல்பு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கலான்னு நினைக்கிறேன். அப்போ விளையாடத்தானே தெரியும். இப்போ என்ன கோலம் போட்டுக்கிட்டா இருக்காங்க? விளாண்டுட்டு தானே இருக்காங்க. ஆமாம், விளாண்டுட்டு தான் இருக்கீங்க. ஏதாவது பேசணுமேன்னு பேசாது, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு தானே இருக்கிறேன். இப்போ எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு, பட் இங்கே எதுவுமே நம்மளுக்கு வந்து எந்த எதுவுமே கிடைக்கிறதில்ல. அங்கே அப்பா என்னன்னா கமான் 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 மேட்சப் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. நான் இங்கே தத்தரிச்சுக்கிட்டு இருக்கிறேன், வெளியில் போக முடியாமல். பேசாம நீயும் அவர் கூட உட்காந்து மேட்ச் பாரு. பைத்தியமா நீ? நான் படிக்கணும்னு தான் நீ வெளியிலே போட மாட்டேங்கிறேன், இல்லை மேட்ச்சை வேறு உட்காந்து பார்க்கணும். எனக்கு வெளியில் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஆசையாக இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது பிளான் பண்ணோம். இப்போ அப்பா ரூம் போகிற டாடி அப்படியே நான் போயிட்டுமா? பார்த்துட்டாரோ? ஐயோ சத்தடி இன்னைக்கு என்ன? ஆஹா, இங்கே போடுறோம். உன்னாலதே இந்த பிரச்சனை ஆகிப்போச்சு. நான் இந்த கேம் பாடுறேன், முடிக்காமல் விட மாட்டேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, இல்லாட்டி வேலை கொண்டுடுவோம். நோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் செம்மையாக ஜெயிக்கிறோம், தரமாக தூக்குறோம். ஓகே, பாய் சொல்லு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.